கன்னியாகுமரி மண்பாண்டக பொம்மைகள். நான் என்ன பண்றீங்கண்ணா? காஃபி போடுறீங்களா? காஃபி 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 காஃபி. சரியா இருக்கேண்ணா. டிகாஷனா? அதிகமா புத்தருக்கு வந்து வேலூர்ல அதிக டிமாண்ட். புத்தர்னாலே சென்னை வேலூர் எல்லாம் அதிக டிமாண்டுகள் அதிகம். ஓகே ஓகே. இதுலன்னா உங்களுக்கு சோப்பு போட்டு கழுவாம நார்மலா கழுவணும். மண்பாண்ட பொருள் அனைத்தும் அப்படிதான் கழுவணும். வித்தியாசமான பொம்மைகள்லாம் வச்சிருக்கீங்க. ஸோ இப்போ மழை வந்துட்டாலாம் என்ன பண்ணுவீங்க இதெல்லாம்? இது யானை ஸ்டாண்டு, லட்சுமி கடாசம் சொல்லுவாங்க. பூஜை ரூமுக்கெல்லாம் அதிகமா சேல்ஸ் ஆகும். ஓஹோ. இதுல இந்த ஸ்டாண்ட் வச்சு வரும். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. உங்கள் நான் டிஎன் ஜோதிஷ். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார், வேலூரில் தந்தை பெரியார் காலேஜ் இருக்குங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்திருக்கேன். இங்கே என்ன ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மண்பாண்டக பொம்மைகள் பயங்கரமாக ரோட்டோரத்தில் வச்சுருக்காங்க. என்னை பார்த்த உடனே ஈர்த்த ஒரு விஷயம். ஆக்சுவலாக நான் ஒரு ஷூட்டுக்காக தான் போயிருந்தேன். சரி, கண்டிப்பாக இதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லணுன்றதுக்காக தான் இந்த ஒரு vlog. ப்ரோ, குட் மார்னிங். நான் ஜோதிஷுங்க. மைக் மாட்டிக்கோங்களேன், இருங்க நான் வச்சுறேன். ஓகே, டன். உங்க பேர் ப்ரோ? ரவீந்திரன். ரவீந்திரன், சூப்பர் ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கன்னியாகுமரியில இருந்து வந்திருக்கீங்க? கன்னியாகுமரியில இருந்து செஞ்சு மண்பாண்டக ரோட்டோரமா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இது உங்களுக்கு எப்படி நீங்க எத்தனை வருஷமா அதை தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? இது 12th முடிச்சு ஒரு 10 வருஷமா இதே தொழில் தான். 12th முடிச்சதுல இருந்து 10 வருஷமா குடும்ப தொழில். மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு ப்ரோ? இதுக்கு அதிகமா இப்ப மண்பாண்ட பொருளுக்கு அதிகமா வரவேற்பு கொடுக்கறாங்க. அதிகமா மண் சட்டி, வேற தண்ணி பானை, குழம்பு சட்டி, இதற்கெல்லாம் அதிக வரவேற்பு இருக்கு. அதிகமா புத்தருக்கு வேலூர்ல அதிக டிமாண்ட். வேலூர்ல புத்தருக்கு அதிகமா டிமாண்டுங்களா? ஆமா. இது சென்னை. ஓ, சென்னையிலலாம் ஃபுல்லாவே டிமாண்ட் இருக்கு. நிறைய டிமாண்ட். புத்தர்னாலே சென்னை வேலூர் எல்லாம் அதிக டிமாண்டுகள் அதிகம். ஓகே ஓகே. இது வாட்டர் பாட்டில் ஏதோ இருக்குன்னு சொன்னீங்களா, அது காமிக்கிறீங்களா? என்ன அது? மண் பாண்டகத்துல வாட்டர் பாட்டில். ஓ, அப்படிங்களா? இது நார்மலா யூஸ் பண்ற வாட்டர் பாட்டில் மாதிரி. இதுலன்னா உங்களுக்கு சோப்பு போட்டு கழுவாம நார்மலா கழுவணும். மண்பாண்ட பொருள் அனைத்தும் அப்படிதான் கழுவணும். சோப்பு போட்டு கழுவாம நார்மலா கழுவணும். ஆமா. சட்டிப்பானை. சூப்பர் சூப்பர் ப்ரோ. எல்லாம் ரொம்ப. இப்போ இதெல்லாம் நீங்க இங்கே அப்படியே பெயிண்ட் பண்ணி கொடுப்பீங்க? யாராவது ஆர்டர் பண்ணாங்கன்னா பொம்மைகளுக்கு நாங்களே பெயிண்ட் அடிச்சு கொடுப்போம். ஆனா ஒரே பெயிண்ட், தெரகோட்டா பெயிண்ட் மட்டும். ஒரே பெயிண்ட் தான், கலரிங்லாம் கிடையாது. மண்ணு கலர் பெயிண்ட் மட்டும் தான். ஓகே ஓகே. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. வித்தியாசமான பொம்மைகள்லாம் வச்சிருக்கீங்க. ஸோ இப்போ மழை வந்துட்டாலாம் என்ன பண்ணுவீங்க இதெல்லாம்? இது செங்கலை மாரி சுட்டு வராது ப்ரோ. உங்களுக்கு தண்ணி மழை எது பெஞ்சாலும் கரைஞ்சு போகாது. நம்ம செங்கல் சுள்ளையில வேக வச்சு வர மாதிரி இதான் சுட்டு வர்றது. அதனால தைரியமா மழையில வெயில்ல வைக்கலாம். ஒன்றும் ஆகாதுங்க, செய்யாது. சரி, வேலூர்ல போட்டிருக்கீங்க, கடை போட்டிருக்கீங்க. உங்களுக்கு மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு? அதிகமா இருக்குங்க. அதிகமா இருக்கு, எல்லாருமே விரும்புறாங்க. ஆமா. இங்க இருந்து ஆற்காடு, ஏலகிரியில இருந்து கூட வராங்க. ஏலகிரியில இருந்து வாங்கிட்டு போறாங்க. ஓஹோ, கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு போறாங்க. இப்ப டீ கப் எல்லாம் ஏலகிரி ஹோட்டல்காரங்க மொத்தம் அங்க ஏலகிரி ஹோட்டல்ல டீ கப்ஸ் எல்லாம் நீங்க தான் சேல் பண்றதா? ஆமா, நாங்க தான் இருக்குங்களா இங்க நம்ம கிட்ட? இப்போ எல்லாம் காலி ஆயிட்டு. காலி ஆயிடுச்சு. நான் என்ன பண்றீங்கண்ணா? காஃபி போடுறீங்களா? காஃபி 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 காஃபி. சரியா இருக்கேண்ணா. டிகாஷனா? பாலே என்னது? பாலே இல்லாம காஃபி போடுறீங்க? கடுங்காஃபி. கடுங்காஃபி, கட்டன் சாயா? ஓஹோ, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கேண்ணா. ரேட் எல்லாம் எப்படிங்க? இது இப்போ வேலூர் மக்களுக்கு இதை காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு vlog. இது யானை ஸ்டாண்டு, லட்சுமி கடாசம் சொல்லுவாங்க. பூஜை ரூமுக்கெல்லாம் அதிகமா சேல்ஸ் ஆகும். ஓஹோ. இதுல இந்த ஸ்டாண்ட் வச்சு வரும். இப்படி செட்டா வாங்கிட்டு போவாங்க. மேலே இப்படி செட்டா வச்சுட்டு பூ போட்டு தண்ணி ஊற்றி பூ போட்டு வைப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. நீங்க பாத்திருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு என்னால எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ண. ரவீந்திரன் ப்ரோ கரெக்டா அவரால் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ சூப்பரா பண்ணாரு. உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது பொருட்கள் தேவைப்பட்டா நீங்க உங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போலாம். சீரியஸாவே காஸ்டும் ரீசனபிளா இருக்கு, ரொம்ப குவாலிட்டியாவும் இருக்கு பொருள்லாம். இது ப்ரமோஷன் வீடியோ எதுவுமே கிடையாது. எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி ஒரு
மண்ணால் செஞ்சு மண்பாண்டகத்தெல்லாம் சேல் பண்ணும்போது ஏன் மக்களுக்கு நம்ம இதை தெரிவிக்க கூடாது? இது என்னது ஏலகிரியில தான் வந்து வாங்கிட்டு போகிறாங்களாம். ஸோ ஏன் நம்ம வேலூர் மக்களுக்கு இது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போ கண்டிப்பாக இந்த உண்டி வாங்கிட்டு போவேன். இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் டிஎன் ஜோதிஷ்.